கிரியேட்டிவ் என்டர்டெய்னர்ஸ் தனஞ்சயன் வழங்கும் இயக்குனர் சுசீந்திரனின் 2K லவ் ஸ்டோரி பிப்ரவரி 14 முதல். கிரியேட்டிவ் என்டர்டெய்னர்ஸ் தனஞ்சயன் வழங்கும் லிஜமோல் ரோகிணி வினீத் நடிப்பில் இயக்குனர் ஜெயபிரகாஷின் காதல் என்பது புதுவுடைமை பிப்ரவரி 14 முதல். இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். ஐயநாதன் பதவி ஏதோ கேட்டிருப்பார் போல இருக்கு. ஐயநாதன் ஏதோ எதிர்பார்த்திருப்பார் போல இருக்கு. அதெல்லாம் கிடைக்கல. அதனாலதான் இப்படிலாம் பேசிட்டு இருக்காரு. வெளியே விஜய் கிட்ட என்னைக்காச்சும் ஒரு நாள் அவர் வருவார், ட்ரெஸ்ஸுக்கு வருவார். அப்போ கேள்விப்பட்டேன், உங்ககிட்ட ஐயநாதன் சக்தி பேசும்போது உங்ககிட்ட பதவி கேட்டாரா ஒரு கேள்வி கேட்டுங்க. அப்போ அவரே சொல்லிட்டோம். ஐயநாதன் சொல்றத விஜய் கேட்கல, வேற யாரோ சொல்றதுதான் விஜய் கேட்கிறார். அதனாலயா? கிடையாது. புதுசா பல கருப்பையா வேற புதுசா இழுத்துட்டு இருக்காங்க. இல்ல இல்ல இல்ல, அவர் சொல்றது ஒரு வேலை கேட்கிறாரோ? இல்ல இல்ல இல்ல. நீங்க விஜய்கிட்ட பேசும்போது சீமான் பத்தி அல்லது அவர் எதுவும் சீமான் பத்தில எதுவும் பேசினாரு? ஒரு இடத்துல நாங்கள் சீமானை பற்றி பேசணும் சொன்னா, அந்த மாதிரி சீமானோட நான்லாம் பயணிச்சிருக்கிறேன். அவர் நல்லா உள்வாங்கிக்கிடுவார் விஷயத்த, உள்வாங்கிக்கிட்டு ரொம்ப எஃபெக்டிவா அவர் பேசுவார் அப்படின்னு. அப்ப விஜய் சொன்னாரு, அது ஒரு பெரிய கிஃப்ட் தானே அப்படின்னாரு. நிச்சயமா அப்படின்னு. எது தடுத்துச்சு பெரியாரை பத்தி அறிக்கை விடாம? எது தடுத்துச்சு? சீமான் மீது இருக்கக்கூடிய ஒரு பாசமா இல்ல வேற எதுவும்? அவருக்கு வேற எதுவும் இன்டர்பிரேஷன் அப்படியே உங்ககிட்டயும் விட்டுறான், மகள்கிட்டயும் விட்டுறான். அண்ணன் தம்பி பாசம் ரொம்ப அதிகமா இருக்கும். அதெல்லாம் பேட் ஜேர்னலிசம், விட்டுருங்க. ஒருவேளை பெரியாரை பத்தி விஜய் இன்னும் புரிஞ்சிக்கவே இல்லையோ? அதெல்லாம் நிறைய விஷயம் படிக்கலையோ அவரு? இதெல்லாம் வெளியில நீங்க சொல்லவே கூடாது. இல்ல விஜய் எது தடுக்குது அப்போ? நான் அதான் கேட்கறேன். எனக்கு இல்ல, உங்களுக்கு தெரியல, எனக்கு தெரியல, எனக்கு தெரியுங்க. எனக்கு தெரியாமல நான் பேசிட்டேன். நான் பேசிதான் எல்லாம் வெளில வந்துருச்சு. இட் இஸ் த கொஸ்டின் டு விஜய் ஆர் டு தாவேகா, அவ்வளவுதான். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். புதிதாக தொடங்கப்பட்ட தமிழக வெற்றி கழகம், அந்த கட்சியினுடைய தலைவர் வெளியவே வரமாட்டேங்கிறாரு, பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு மிக பெரிய அளவுல இருக்கு. இதுல என்ன நான் கம்யூனிகேட் பண்றதுக்கு இருக்கு? ஒண்ணுமே இல்லை. இப்போ நான் கடந்த காலங்களில் நீங்க பார்த்துருப்பீங்க, நான் நிறைய பேசிட்டேன். ஆனா எதுக்காக பேசுனேன் அப்படின்னோம்னா, திரு விஜய் அவர்களுடைய மறுசிந்தனைக்காக நான் பேசிட்டேன். ஸோ அவர் சிந்திக்கட்டும், அவர் சிந்திச்சிட்டாரு சார். நீங்க நேத்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிற ஒரு முக்கியமான செய்தி வந்துச்சு. நிர்வாகிகள்கிட்ட நாங்க சில பத்திரிகையாளர் பேசியிருக்காங்க. பேசும்போது 2026 யாரை விஜய தலைமையை எடுத்துக்கிறாங்களோ அவங்க தலைமையில தான் கூட்டணி அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லி விஜய் தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. நீங்க எதெல்லாம் பேட்டியில ஒரு முக்கியமான விஷயமா கருதுனீங்களோ அதெல்லாம் ரீகன்சிடர் பண்ண மாதிரி நிர்வாகிகள் பதிலா கொடுத்துருக்குறாங்க. நல்லதுதான். எனக்கு அவர் மேலே இன்னமும் அந்த ட்ரஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இஸ் நாட் அன் இம்போஸ்டர். ஒரு நடிக்கிறவர்லாம் கிடையாது அவர். நான் அவருடைய சந்திப்புலேருந்து அவர்கிட்ட இது பண்ணது என்ன அப்படின்னம்னா, ஒரு பியோர் ஹார்ட்டட். ஆனால் அரசியலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சங்கர் மிகப்பெரிய தெளிவு வேணும். நாம் இயங்குகிறோமா அல்லது இயக்கப்படுறோமா அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எப்படி சக்திகள் எப்படி இழுத்துக்கிட்டு போனாலும் சரி, நமக்குன்ற போட்ட நேர்கோடு தான். அது அக்டோபர் 27 நடந்துச்சு. அது என்ன மாநாடு? தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் அரசியல் மாநாடு, கொள்கை பிரகடன மாநாடு முதல்ல திருச்சி. அப்ப அந்த இடத்துல விஜயனுடைய பேச்சு இந்த தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட அவ்வளவு தூரம் போனதுக்கு காரணம், அவர் யாரை முன்னிறுத்துறேன், என்ன கொள்கை அப்படின்னு சொன்னது தமிழ்நாட்டு மக்களிடையே முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. அது அவருக்கு ஆதரவாக வந்திருக்கக்கூடியவங்களும் சரி, மற்ற கட்சிகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவங்க மத்தியிலும் சரி, அவர் பேசின பேச்சு பெரிய அளவுக்கு கம்யூனிகேட் ஆயிடுச்சு, பெரிய அளவுக்கு போயிடுச்சு. அதான் அவருடைய வெற்றி. அதுக்கப்புறம் என்னென்ன நடந்தது அப்படின்றது ஒருத்தரும் பார்க்கும்போது, இங்கே அந்த கொள்கை, அந்த கோட்பாடு, அந்த பேச்சு, அது யார் வடிவமைச்சிருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட அது ஜெயிச்சிருச்சு என்னை பொறுத்த வரைக்கும். அவ்வளோதான். ஆனால் அந்த கட்சி அன்னைக்கு போட்ட அந்த லைனில் தான் அந்த முடிவுகள்லாம் எடுக்க முடியும். அந்த கொள்கை அடிப்படையில் தான் முடிவெடுக்க முடியும். நீங்கள் காமராஜர் தான் ஆட்சி அதிகாரத்தை எப்படி மக்கள்கிடையே கொண்டு செல்ல போகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கான அடையாளமாக நீங்கள் வச்சிங்க அப்படின்னா, நீங்கள் திமுக அதிமுகவோடலாம் உறவு கொண்டாட முடியாது. விஜய் என்ன சொன்னார் கூட்டணியை பற்றி? தனிச்சு தான் போட்டிட போகிறோம், அதான் முதல்ல. அதே நேரத்தில் நம்முடைய கொள்கையை, நம்முடைய நிலைப்பாட்டை ஏற்று வருபவர்களுக்கு நாம் இடம் தர வேண்டுமா இல்லையா? அவர்களை அரவணைத்து போக வேண்டுமா இல்லையா? அப்படி செய்யும் பொழுது நாம்
கூட்டணியில் மட்டுமல்ல அதிகாரத்திலும் பங்களிப்போம் அப்படின்னு அவர் சொன்னார். ஸோ இப்போ மையம் என்னது? அது தமிழக வெற்றி கழகம். இப்போ மறுபடியும் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சு. இப்போ புரியுதுங்களா? ஸோ திஸ் இஸ் நாட் விஜய் வந்துட்டு தலைவரை ஏற்றுக்கணும், விஜய் முதல்வர் அப்படி இல்லை. தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட அது இருக்கக்கூடியது. இன்னொரு கட்சி தீர்மானிக்கிற விஷயம் இல்ல அப்போ நான் புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தா அவர் வந்து கொள்கையை வந்து அன்னைக்கு அறிவிக்கிறாரு, எல்லார் மக்கள் மத்தியிலும் போய் சேர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் ஏதோ டைவர்ட் ஆகுற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, டைவர்ட் ஆயிருக்கு இப்போ அண்மையில. இப்போ நம்ம இப்படி எல்லாத்தையுமே ஒரு ஃபேக்ட்ஸ்ல எடுத்துட்டு பேசுவோம். இப்போ வந்துட்டு சீமான் வந்துட்டு பெரியாரை பத்தி பேசுறாரு. சீமானுக்கு பதிலா பெரியாரை பற்றிய விளக்கமா எதை செய்வீங்க? இப்போ நான் வந்துட்டு பெரியாருடைய கொள்கையை 5 குற்றச்சாட்டை சொன்னார். முதல் இதுவே 5 குற்றச்சாட்டுக்கு நான் பதில் சொன்னேன். சொல்லி ரோஸ்டர்ல போட்டேன். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் டிவியில் வந்துச்சு, எல்லா இடத்துலையும் வந்துச்சு. அப்புறம் தொலைக்காட்சிகள்லாம் நான் பேசினேன். இது செய்யணுமா செய்யக்கூடாதா? இப்போ ஒரு மார்க்சிய கட்சி இருக்குது, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் அப்படின்னு 2 கட்சி இருக்குது. 2 கட்சியும் மார்க்ஸை பற்றி பேசும்போது மார்க்சியமே வந்துட்டு ஆக்சுவலாக பொது உடைமை கொள்கைக்கான ஒரு உரைகள் கிடையாது, அதுவே ஒரு முதலாளித்துவத்திற்கான ஒரு பாதை தான் அப்படின்னு சொன்னாங்க. சும்மா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியுது, நாங்கள் ஒன்றும் பேச போகிறதில்ல அப்படின்னு இருப்பாங்களா? அவங்க கொதிக்க மாட்டாங்க. அப்போ இந்த கொதிப்பு வரும் இல்லையா? சொன்னவங்களை விட சொன்ன செய்திகளுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கலையா? அப்போ இது செய்யாத போது நீங்க விஜய்கிட்ட பேசும்போது சீமான் பத்தி அல்லது அவர் எதுவும் சீமான் பத்திலாம் எதுவும் பேசினாரா? ஏன்னா நீங்க இந்த பெரியார் விஷயம் பத்திலாம் வந்து பேசப்பட்டிருக்கு. ஆஹா, விஜயோட அப்படிலாம் பேசுறோம், அது பெரியாரெல்லாம் பத்திலாம் பேசுறோம். நாங்க பேசுறது ஒரு இஷ்யூ பேஸ்டு பாலிடிக்ஸ் தான். இல்ல 5 கொள்கை தலைவரை பத்தி நீங்க பேசியிருப்பீங்கல்ல? இல்ல அதெல்லாம் எதுவும் தமிழ்நாடு பிரச்சனை பத்தி, நம்ம தமிழ்நாடு எதிர்கொள்ளக்கூடிய தலைவர்கள் பத்தி நீங்க பேசியிருப்பீங்க. ஏதோ இந்த தலைவர் அப்படி எந்த தலைவர் சூப்பரா இருக்கு, எந்த தலைவரை சுமாரா இருக்காரு, எந்த தலைவரை பத்தி பேசல, எதையும் பத்தி பேசல. நாங்க வெறும் பாலிடிக்ஸ், தமிழ்நாடு, இந்திய ஒன்றிய அரசு அது எடுக்கக்கூடிய கொள்கை, அது தமிழ்நாட்டை எப்படி முடக்கக்கூடியது அப்படின்ற விடயங்கள் எல்லாம் நான் பேசினேன். அவரும் நல்ல பங்கேற்பு, நம்ம இங்க இருக்கிற மாதிரிலாம் இல்லை. அவர் நல்ல ஒரு ரிசீவர், அவர் கதை கேட்டு கேட்டு வெளிப்படுத்துறவர் தானே. அதனால அவர் நல்ல தன்னை வளர்த்துக்கிட்டு இருக்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன நம்ம எல்லாம் எடுத்து சொல்லணும், அது சொல்ல போது அவருக்கு வந்துட்டு நல்லா இதெல்லாம் கிராஸ் கிரகிக்கிறாரா? நார்மஸ் அதான் நீங்க பாத்தீங்களா, நீங்க வந்துட்டு பரந்தூர் விமான நிலையத்தில் வந்துட்டு எப்படி வந்து சொன்னாரு பாருங்க, 90% நீர்நிலைகள், 90% வேளாண் நிலங்கள், இவைகளை அழித்து தான் ஒரு விமான நிலையத்தை கொண்டு வர முடியுமா? கொண்டு வரணுமா? ஒன்று. 2வது விஷயம், அதை நாங்கள் எதிர்க்கலை, திட்டத்தை அடிப்படையில் நாங்கள் திட்டத்தை எதிர்க்கலை. ஆனால் இங்கே வேணாம், வேற ஒரு இடத்துல நிறைவேற்றுங்க, பாதிப்பு குறைவாக இருக்கிற இடத்துல நிறைவேற்றுங்க. 2. 3வது, டங்ஸ்டன் அப்படின்ற பிரச்சனைக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு விவசாயிகளை காப்பாற்றுறோம்னா அங்கே ஒரு நிலைப்பாடு எதற்கு, இங்கே ஒரு நிலைப்பாடு எதற்கு? 4வது விஷயம், ஒரு நாடு எப்படி, ஒரு குடும்பம் எப்படி தன்னுடைய முன்னோர்களை வந்துட்டு நேசிக்குதோ அந்த மாதிரி விவசாயிகள் இந்த நாட்டுக்கு முக்கியம். இதெல்லாம் புரிதல் இல்லாத பேச முடியுமா? நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். இதெல்லாம் யாரும் சொன்னதே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. அப்போ அவர் வந்துட்டு யூ குட் ஏபிள் டு பர்சீவ் திங்ஸ். இப்போ அண்மையில நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாத்துக்குமே தெரியல. நீங்க கேட்ட ஒரு கேள்வி, அப்போ சீமானை பத்தி பேசுறீங்களான்னு. ஒரு இடத்துல நாங்கள் சீமானை பத்தி பேசணும். அது என்னன்னா, அந்த புரிஞ்சுக்கிறது மேட்ரு அப்படின்னு வரும்போது நான் சொன்னேன், அந்த மாதிரி சீமானோட நான்லாம் பயணிச்சிருக்கிறேன். அவர் வந்துட்டு நல்லா உள்வாங்கிக்கிடுவார் விஷயத்த, உள்வாங்கிக்கிட்டு ரொம்ப எஃபெக்டிவாக அவர் வந்துட்டு பேசுவார் அப்படின்னு. அப்போ விஜய் சொன்னார், அது ஒரு பெரிய கிஃப்ட் தானே அப்படின்னாரு. நிச்சயமா அப்படின்னு. இதுதான் நாங்கள் சீமானை பற்றி, அதுக்கப்புறம் அதெல்லாம் வேற எதுவுமே கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் எல்லார் மேலேயும் ஒரு ஜென்ரல் ரிகார்டு தான் அவர்கிட்ட இருக்குது, அந்த ஒரு இதெல்லாம் கிடையாது. இப்போ இந்த அறிக்கையில் தெரியக்கூடிய அட்டாக கூட அவரோட பேசும்போதெல்லாம் வந்துட்டுலாம் இல்லை. ஆனால் ஒரு விஷயத்த மட்டும் அவர் போகிறாரு, சப்ஜெக்டிவாக எல்லாத்தையும் பார்க்குறாரு, அப்ஜெக்டிவாக பார்க்குறாரு. அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. இதெல்லாம் சரியாக போயிட்டு இருக்கு சார். திடீர்னு வந்து நீங்கள் தடாலடியாக ஒரு முடிவு எடுக்கிறீங்க, நான் வந்து ஆதரித்து பேச மாட்டேன் அப்படின்னு. இல்லை அது அவங்க 2 பேர் தான் காரணமா? இல்லை இன்னொரு விஷயம் வந்து சமூக வலைத்தளங்களில் அல்லது உங்களுக்கு பிடிக்காத சில பேர் என்ன போடுறாங்க அப்படின்னா பதிவு, ஐயநாதன் வந்து பதவி ஏதோ கேட்டிருப்பார் போல இருக்கு, ஐயநாதன் வந்து ஏதோ எதிர்பார்த்திருப்பார் போல இருக்கு, அதெல்லாம் கிடைக்கல, அதனால தான் வந்து இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு வெளியே வந்து. 69 வயசு, இதுக்கு மேல பதவி எடுத்துக்கிட்டு என்ன பண்றது? பதவி அப்படின்றது அதிகாரத்தை நாடி அனைத்தையும் சாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அது தேவை, இன்க்ளூடிங் விஜய். ஐயநாதனுக்கு எல்லாம் தேவையில்லை. ஐயநாதனுக்கு அதிகாரமும் தேவையில்லை, ஆட்டுக்குட்டியும் தேவையில்லை. எதை எப்படி மக்கள் சக்தி மாதிரி தான் எனக்கு ஒரே நம்பிக்கை. இப்போ நாங்கள் சொல்கிறோமே 600 கிலோமீட்டர் மனித சக்தி போராட்டம் முன்னெடுத்தது இது பேரழிப்புக்கு எதிரான பேர் இயக்கம். நான் சொல்கிற வரைக்கும் உங்களுக்கே என்னன்னு தெரியாது. அந்த இயக்கத்தை வச்சு ஒரு இடத்துலையும் போயிட்டு விவசாயிகளை சந்தித்து, மீனவர்களை சந்தித்து, மக்களை சந்தித்து அந்த போராட்டத்தில் முன்னெடுத்து
புரியுதுங்களா? மரக்காணோட ராமேஸ்வரம் 600 கிலோமீட்டர் மனித சங்கிலி போராட்டத்தில் 6 லட்சம் பேர் பங்கேற்று அதனுடைய விளைவா ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருந்த போது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா சட்டம் இயற்றி நடைமுறைப்படுத்தப்பட்டு விட்டது. இன்னைக்கு டங்ஸ்டன் எந்த கட்சியினுடைய காரணம்? எந்த அதிகாரத்தை சாதிச்சது? தமிழ்நாடு சட்டசபையில் அதுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. அதோன்னு அந்த ஜனங்க கேட்டுக்கல. ஏன்னா ஒன்றிய அரசு கிட்ட இருக்குதுன்னு தெரியுது. அந்த போராட்டம் அவ்வளவு பெரிய போராட்டம் அதான் ஜெயிச்சது. அதான் சார் நீங்க ஸோ அதிகாரம் தேவையில்லை. இருக்கு அதிகாரம் தேவையில்லை. இவ்வளவு நேரம் நான் சந்திச்சேனே விஜய் கிட்ட என்னைக்காச்சும் ஒரு நாள் அவர் வருவார், ப்ரெஸ்ஸுக்கு வருவார். அப்போ கேள்விப்பட்டிருக்கேன் உங்ககிட்ட ஐயனாதன் வந்து சத்தியம் பேசும்போது உங்ககிட்ட பதவி கேட்டாரா ஒரு கேள்வி கேட்டேன். அப்போ அவரே சொல்லிட்டு முடிச்சுட்டாலும் பதவி அப்படின்ற ஒரு விஷயத்த வேற யாருக்கிட்டையாவது பேசியிருக்கிறேன்னா கேட்டு பாருங்க. அந்த முடிவு எடுத்துட்டேன். அதனால அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. உண்மை என்ன அப்படின்னோம்னா ஒரு கட்சி இன்னொன்னு நான் கேட்டுறேன். என்ன பேசப்படுதுன்னா ஐயனாதன் சொல்றத விஜய் கேட்கல, வேற யாரோ சொல்றதுதான் விஜய் கேட்கிறார். அதனாலயா? கிடையாது. புதுசா பழக்கருப்பை வேற புதுசா இழுத்துட்டு இருக்காங்க. இல்ல அவர் சொல்றது ஒரு வேலை கேட்கிறாரோ? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. அவரு தலைவர், மக்களுக்கானது கட்சி. இதுல மட்டும் தெளிவுபட்டிருக்கீங்க சார். இப்பெல்லாம் வந்துட்டு ப்ரொப்ரைட்டர்ஷிப் மாதிரி பேசுறாங்க. அது விஜயோட கட்சி அப்படிலாம் சொல்றாங்க. இது என்ன சீமான் கூட சொல்லுவார் இது ஏன் கட்சின்ட்டு. இது என்ன ப்ரொப்ரைட்டரி கட்சினா? சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் கன்சர்னா? அது நீங்க யாருக்காக கட்சி ஆரம்பிக்கிறீங்க? மக்களுக்காக. அப்ப மக்கள் நலனில் இருந்து சிந்திக்க வேண்டும். என்ன அடிப்படையில்? நீங்களே பிரகடனம் செய்த கொள்கையின் அடிப்படையில். அதன் அடிப்படையில் போதா இல்லையா? போகலன்னா என்ன? இதுதான் கேள்வி. அப்போ இதுதான் பிரதான நோக்கம், இன்டென்ஷன் எல்லாமே. ஆனா அதுல இருந்து விஜய் அவர்கள் டைவர்ட் ஆயிருக்காரு. ஆமா, யாரோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்காங்க. இல்ல யாரோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதெல்லாம் இல்ல, நடைமுறையா தான். நடைமுறையில வந்துட்டு அவர் சேர்த்துக்கக்கூடிய ஆட்கள் அவருடைய இது. இப்போ இருங்க சார், ஒரு வருஷம் இருக்கு சார். ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஆதவர்ஜனையும் நிர்மல்குமாரையும் சேர்த்துறாரு. இப்ப எந்த ஸ்ட்ராட்டஜி வகுக்கிறார்? அதே சமயத்துல ஒரு வருஷத்துக்குள்ள மக்களையும் வந்து சந்திக்க போறார், கட்சி நிர்வாகிகளையும் சந்திக்க போறார். என்ன பிரச்சனை? எதுவுமே பிரச்சனை இல்லையே. இல்லையா? அப்போ உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவும் இல்லை. நான் மக்கள் கிட்ட சொல்றேன். இல்ல இவங்க ரெண்டு பேரும் ஃபியூச்சர்ல வேற ஒரு கேள்வியை முடிசங்கர் முடிச்சிட்ட. ஸ்ட்ராட்டஜி கிடையாது கட்சி. கட்சி வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி கிடையாது. ஒரு கட்சி மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், அவருடைய எதிர்பார்ப்புகள், தேவைகளை நிறைவேற்றுவதற்கான ஒரு கருவி. அதனால தானே ஓட்டு போடுறாங்க. அப்போ அந்த கட்சி எப்படி ஆக்குவீங்க? எப்படி அது இயங்கணும்? அப்புறம் கட்சின்னு இருக்கணும், உயர்மட்ட குழுன்னு இருக்கணும், பொதுக்குழுன்னு இருக்கணும், செயற்குழுன்னு இருக்கணும். இதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸு வெளியில் அதோடு சேர்ந்த மாவட்ட அமைப்பு, ஒன்றிய அமைப்பு, உள்ளாட்சி அமைப்பு, இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு கட்சியினுடைய கொள்கையை போராட்ட வடிவிலோ பரப்புரை வடிவிலோ மக்கள்கிட்ட கொண்டு சொல்லணும். ஸ்ட்ராட்டஜி வகுக்கிறவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு பண்ணுறது அது தேர்தல் காலம். இல்லை, நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ ஆதவர்ஜுனும் பர்சனெல்லாம் விட்டுடுங்க. இல்லை, அது நான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சில நாள் தான் சார் ஆச்சு. இன்னும் அவங்க சொல்ற முடிவு விஜய் இன்னும் எடுத்து வெளியே வந்து காட்டியிருக்காரு என்னன்னு கூட தெரியல. அதுக்கு முன்னாடி நீங்க அவசரப்பட்டீங்களோ? அதுக்கு முன்னாடியே ஒருத்தர் செஞ்சுட்டு தானே இருக்காரு. நான் என்ன கேட்கறேன்னா, எது தடுத்துச்சு பெரியாரை பத்தி அறிக்கை விடாம? எது தடுச்சு? சீமான் மீது இருக்கக்கூடிய ஒரு பாசமா இல்ல வேற எதுவும்? அவருக்கு வேற எதுவும் இன்டர்பிரேஷன் அப்படியே உங்ககிட்டயும் விட்டுறேன், மக்கள்கிட்டயும் விட்டுறேன், இல்ல விஜய் கிட்டே விட்டுறேன். பாசம் ரொம்ப அதிகமா இருக்கும். அதெல்லாம் பேட் ஜேர்னலிசம். விட்டுருங்க. ஒன்றுத்துக்காக ஒரு கட்சி ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டிய இடத்துல அது ரெஸ்பாண்ட் பண்ணலை. உங்களை வந்துட்டு ஒருத்தர் ஊசி வச்சு குத்துறானோன்னா அப்படின்னு செய்கிறீங்களா இல்லையா? அடித்தா உங்களை காப்பாற்றிக்க பார்ப்பீங்களா இல்லையா? அது நடக்கவே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜடமா அது? ஒருவேளை பெரியாரை பத்தி விஜய் புரிஞ்சிக்கவே இல்லையோ? அதெல்லாம் நிறைய விஷயம் படிக்கலையோ? ஐயா இதெல்லாம் வெளியில் நீங்கள் சொல்லவே கூடாது. நான் என்ன கேட்குறேன் என்னன்னா, மொத்த சமூகமும் இதை பற்றி விவாதிக்குது. தமிழர் சமூகம் மொத்தமாக விவாதிக்குது பெரியாரை பற்றி. பெரியாரை ஒரு அடையாளமாக சொன்ன ஒரு கட்சி எதுவும் சொல்லலை. நீங்கள் என்ன நினைப்பீங்க? மக்கள் என்ன நினைப்பாங்க? பார்க்கட்டும், விஜய் பார்க்கட்டும். இல்லை, அவரு ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்திருந்தார். தனிநபர் தாக்குதலில் நம்ம எப்பயுமே என்கரேஜ் பண்ணுறதில்ல. தனிநபருடைய சிக்கல், தனிநபர் வந்துட்டு ஒன்று கிளப்பி விடுறாரு. ஆனால் யாரை நோக்கி? உங்களுடைய அடையாளத்தை நோக்கி. அதுக்கு நீங்கள் பதில் சொல்லணுமா இல்லையா? இதெல்லாம் மக்களுக்கு தெரியாது. அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு தப்பிச்சுட்டு போக நீங்கள் பதில் சொல்லணும். அந்த உடைய சரி, டங்ஸ்டனுக்கு எந்த தனிநபர்? ஏன் பேசலை? மீனவர் பிரச்சனை, எத்தனை மீனவர் இவ்வளோ காலத்தில் எவ்வளோ ஆயிருக்கு. நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி நான் அந்த இதை தான் நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இதை பற்றி சிலர்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் வந்துட்டு சீக்கிரட் அப்படின்னு. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஜனநாயக அரசியல் வந்துட்டு சீக்கிரட்லாம் கிடையாது. 25/12 விஜய்க்கு நான் மெயில் போடுறேன். அவர் சந்திக்கிறதுக்கெல்லாம் முன்னாடி மெயில் போடுறேன். எப்படிப்பட்ட பிரச்சனை நடக்குது மீனவர்கள் பிரச்சனை, என்ன சொல்யூஷன்? ஏன்னா அதை பற்றி தாவேக்கானுடைய செயற்குழுல தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? அதுலேயும் என்னோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு.
சும்மா விஜயனுடைய இயக்கத்தில் நம்மளுடைய தாவேகானுடைய இயக்கத்தில் நம்மளுடைய பங்களிப்பு இல்லைன்னு நான் சொல்லலை, இருக்கு. அதுக்கெல்லாம் ஐ மஸ்ட் தேங்க் விஜய். அதுக்கெல்லாம் நமக்கு இதுவும் இல்லை. அப்போ இப்போ தொடர்ந்து இந்த மாதிரி நடந்துக்கிட்டே வருது, ஏன் ஒரு ரெஸ்பான்ஸ் வரல? இல்ல ஒருவேளை மத்த நபர்கள்ட்ட பேசிட்டு இருக்காரோ என்னமோ. இது பாருங்க, விஷயத்தை வந்து சேகரிச்சிட்டு சங்கர் இருக்காரோ சங்கர் 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 டு நாட் ட்ரை டு ஃபைண்ட் சம் வேஸ் டு ஆன்சர். அது அந்த கட்சிக்கு இருக்குது. நான் என்ன கேட்குறேன்னா, மக்கள் வந்துட்டு பாதிக்கப்பட்ட மீனவர்கள் எவ்வளோ மீனவர்கள் இங்கே ஆரம்பித்தோம் அப்படின்னோம்னா, வடசென்னையில் ஆரம்பித்தோம் அப்படின்னோம்னா, எண்ணூர்லேருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னோம்னா, கன்னியாகுமரி வரைக்கும் எத்தனை லட்சம் மீனவர்கள் இருக்காங்க. அவங்களோட அடிப்படை உரிமை, வாழ்க்கை, உயிர் எல்லாமே அட் ஸ்டேக். ஆனால் அவங்க கிட்ட பேராதரவு பெற்ற ஒரு முகம், ஒரு கட்சி எதுவுமே பேசாத இருக்கு அப்படின்னா, தேர்தலில் மட்டும் எப்படி உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும்? இல்ல விஜய் எது தடுக்குது அப்போ? நான் அதான் கேட்கறேன். இல்ல உங்களுக்கு தெரியல, எனக்கும் தெரியல, ஏங்க மக்களுக்கு எனக்கு தெரியுங்க, எனக்கு தெரியாமல நான் பேசிட்டேன். நான் பேசிதான் எல்லாம் வெளில வந்துருச்சு. எது தடுக்குது அப்படின்றதெல்லாம் தெரியும். நான் கேட்கறது என்னன்னா, நீங்க என்ன பண்ண போறீங்கன்றதான் விஜய். அதிமுக பாத்துக்கணும்னு விட்டுட்டாரோ? அதான் உன்னோட கேல்குலேஷன், அது எனக்கு கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, இட் இஸ் த கொஸ்டின் டு விஜய் ஆர் டு தாவேகா. அவ்வளவுதான், முடிச்சிருங்க அந்த இடத்துல. ஏன்னா அவங்க தான் ரெஸ்பாண்ட் பண்ணணும். நம்மளது ஒரு அக்யூசிஷன் பாலிடிக்ஸ் பண்ணிட்டுல, அது கிடையாது. புரியுதுங்களா? இல்ல இப்ப விஜய் மீது நீங்க இன்னும் நம்பிக்கை வச்சிருக்கேன்னு சொல்லி பேட்டி ஆரம்பிச்சு. உண்மைதான். இப்ப நேத்து வந்து இப்படி நிர்வாகிகள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. இதை நீங்க எப்படி உணர்றீங்க? ஏன்னா நீங்க நிறைய விஷயங்கள் இது குறித்து நிறைய பேசிட்டீங்க. இந்த விவகாரம் தொடர்பாக உங்க பதில் என்ன? சரியா போனா சரிதான், உங்களுக்கு நல்லது, நாட்டுக்கும் நல்லது, மக்களுக்கும் நல்லது. ஆனா கொள்கையை விட்டுட்டு கூட்டணி எல்லாம் பேசாதீங்க. கொள்கை தான் அடிப்படை. கொள்கையை விட்டுட்டு கூட்டணின்னு பேசாதீங்க. கொள்கையை மாத்திக்கலாம் தேவைகளை பொறுத்து. ஆனா அடிப்படை கொள்கைகளை விடவே முடியாது. அந்த இடத்துல தான் உங்களை மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. விஜயன்றவர் நமக்கான ஒரு தலைவராகவும், தாவேகா நமக்கான ஒரு கட்சியாகவும் இருக்குன்ற நம்பிக்கை அவங்களுக்கு ஏன் ஏற்பட்டுச்சுன்னா இதுதான். அதனாலதான் மற்ற கட்சிகளும் உங்களை பார்த்து அஞ்சுறாங்க. அந்த பிரகடனம் தான் காரணம். அதனால அதை நீங்க மறந்துடாதீங்க. இல்ல அப்ப நான் புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தா, அப்போ நீங்க வந்து கூட்டணி வச்சுக்கிறத பத்திலாம் நீங்க எதுவும் நினைக்கல. விஜய் கூட்டணி சேரணும் அப்படிங்கிறத பத்திலாம் எதுவும் நீங்க நினைக்கல. நீங்க கொள்கையை கடைபிடிங்க, அது மக்கள்கிட்ட எடுத்துட்டு போங்க. நீங்க முன்னாடி என்ன சொன்னீங்களோ அது வழியே பயணிங்க. அதுதான் உங்களுக்கு உங்களுடைய பிரதானமா இருக்கு. திமுக என்னோட அரசியல் எதிரி. விஜய் சொன்னார்ல, என்னென்ன அடிப்படை எதிர்ப்பு வச்சாரு? ஊழல், சுயநலம், அப்புறம் மன்னராட்சி. இல்ல மன்னராட்சியெல்லாம் அப்படி சொல்ல, அது இவரு அவர் சொன்னது ஊழல், சுயநலம், அந்த குடும்ப அரசியல் 3 சொன்னார் இல்லையா? அது அதிமுக இதுல இருந்து அப்பாற்பட்டு நிற்குதா? ஊழலுக்கு அப்பாற்பட்டதா? சுயநலத்துக்கு அப்பாற்பட்டதா? அதுக்கு ஜனங்க தேர்ந்தெடுத்தாங்கன்னா உங்க கட்சிக்கே இடம் இல்லையா? திமுக இல்லாட்டி அண்ணா திமுக அப்படிதான் தமிழ்நாட்டு மக்கள் போவாங்கன்னா உங்களுக்கு இடமே கிடையாது. இல்ல அப்ப திமுக அதிமுகவை தவிர்த்து வேற எந்த கட்சிகள் வந்தாலும் கூட்டணி வச்சுக்கலாம், இல்லாட்டி தனிச்சே நில்லுங்க விஜய். அப்படியா? அப்படிதானே நீங்க சொன்னீங்க. அதுதானே சரியானது. அதானே சரியானது. ஒரு இவ்வளவு பெரிய மகோன்னத ஆதரவு இருக்கும்போது நீங்க உங்களுக்கு எதுக்கு துணைத்து எடுத்து? ஏங்க கை காலி எல்லாமே நல்லா இருக்குது, இருந்தாலும் நான் வந்துட்டு ஸ்டிக்கர் இப்படி வச்சுட்டு போறேன், ஸ்டிக்கர் வச்சுட்டு சொல்லுவீங்களா? நீங்க உங்களுடைய நடைய ராஜ நடை, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு வந்துட்டு ஒரு உருப்படி தேவையில்லையே? நான் தேவையில்லைன்னு தான் சொல்லுவேன். சொல்லுங்க பார்ப்போம். அதனால முழுக்க முழுக்க தாவேகா பத்தி பேசுறதெல்லாம் வந்துட்டு விஜய்க்கு எழுப்பக்கூடிய கேள்விதான், மற்ற யாருக்குமே கிடையாது. தாவேகா தொண்டர்களுக்கு எதுவும் மறைக்கப்படக்கூடாதுன்றதுல நான், ஏன்னா தாவேகா தொண்டர்களை நான் பார்த்துட்டேன், அவங்க எப்படி இருக்கிறாங்கன்ட்டு. அவ்வளோ துடிப்போடு, அவ்வளோ நேர்மையோடு, இன்றைய அளவில் அப்படி கற்ற ஒருத்தராக இருக்காங்க. அவங்கள அழகாக அரவணைச்சு கொண்டு போகணும், அவ்வளோதான். அது விஜயனுடைய பாடு, வேற யாராலையும் செய்ய முடியாது. விஜய்க்கு தேவை கட்சியினுடைய தீர்மானமான அமைப்பு. நீங்கள் எங்கேருந்து வேணாலும் அட்வைஸ் எடுத்துக்கங்க, அதை பற்றி ஒன்றுமே தவறு. ஆனால் தவறான பாதையில் போய்கிட்டு இருக்கிறீங்க, உணருங்க. ஓகே, விஜய் இதை புரிஞ்சுக்கிறாரா என்னங்கிறது வரக்கூடிய நாட்களில் தெரிய வரும். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. கிரியேட்டிவ் என்டர்டெய்னர்ஸ் தனஞ்சயன் வழங்கும் இயக்குனர் சுசீந்திரனின் 2K லவ் ஸ்டோரி பிப்ரவரி 14 முதல். கிரியேட்டிவ் என்டர்டெய்னர்ஸ் தனஞ்சயன் வழங்கும் லிஜமோல் ரோகிணி வினீத் நடிப்பில் இயக்குனர் ஜெயபிரகாஷின் காதல் என்பது புதுவுடைமை பிப்ரவரி 14 முதல். இர்ரெகுலர் பீரியட் என்னதான் பண்றது? உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.